பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் உலகில் முதன்முறையாக சிஎன்ஜி பைக்கை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த பைக் வந்து பரவலாக தமிழ்நாட்டிலையும் தற்பொழுது கிடைக்க தொடங்கிருச்சு. ஏறக்குறைய எல்லா மாவட்டங்கள்லையும் பல்வேறு வாடிக்கையாளர்களும் இந்த பிரச்சனைகளை நாடு முழுவதும் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த பைக் மூலமா குறிப்பா சிஎன்ஜி கேஸ் பைக்கானது அதிகப்படியான மைலேஜ் தரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் எல்லாருடைய தேர்வாக அமைஞ்சிருக்கு. ஒரு 85 ரூபா செலவு பண்ண 100 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஏறக்குறைய இந்த ரேஞ்ச் வந்து 100 கிலோமீட்டர் கிடைக்கிறத விட ஒரு 70 80 வந்து தாராளமா பலருக்கும் கிடைக்குது. ஒரு சிலருக்கு 85 கிலோமீட்டர் வரைக்கும் சிஎன்ஜில கிடைக்குது. அதே நேரத்தில் பெட்ரோல் ஆப்ஷன்ல வந்து சராசரியா ஒரு 52 முதல் 55 கிலோமீட்டர் கிடைக்குது. ஒரு சிலருக்கு 58 வரைக்கும் கூட கிடைக்குது. இதுதான் சராசரியா கிடைக்கிற மைலேஜ் அளவு. மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இந்த சிஎன்ஜி ஃபில்லிங் முறை வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல இருக்கிறது இல்ல. ஏன்னா இது வந்து ஒரு ஆட்டோ ஃபில்லிங் முறை. அது ஆட்டோனா 3 சக்கர ஆட்டோ இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபில்லிங் முறையும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா பஜாஜ் ஆட்டோ சிஎன்ஜி பிரிவில் 3 சக்கர ஆட்டோ பிரிவில் வந்து நம்பர் 1 இருக்காங்க. அதனுடைய வடிவமைப்பு தான் இதுக்கும் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த பைக்கிற்கு நிப்பிள் டைப்ல கொடுத்துருக்காங்க அந்த கேஸ் ஃபில்லிங். அந்த கேஸ் ஃபில்லிங் அமைப்பு வந்து கேஸ் ஸ்டேஷன்ல வந்து கிடையாது. தெளிவா கேட்டுக்கோங்க. ஏன்னா கார்களுக்கு ஃபில் பண்ற வகை வேற, இந்த மாடல்களுக்கு ஃபில் பண்ற வகை வேற. ஏன்னா பக்கத்துல அது மாதிரி ஒரு கேஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு இல்லைன்னா பைக் எடுத்து உங்களால கேஸ் ஃபில் பண்ண முடியாது. ரொம்ப சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். கிராமங்கள்ல இருக்க நம்முடைய கிராமங்கள்ல மற்றும் ஊரக பகுதிகளில் இருக்கவங்க வந்து இந்த பைக்கை வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட பக்கத்துல கேஸ் ஸ்டேஷன் இருக்கான்னு தெளிவா கேட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க பைக் வாங்கி வெறும் பெட்ரோல்ல தான் ஓட்ட முடியும். அதுவும் ஒரு சில ஊர் பகுதிகளில் வந்து பெட்ரோல் டீசல் கிடைக்கிறதே ஒரு சில பங்க்ல பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஒரு நாள் 2 நாள் டிலே பண்ணிடுவாங்க அவங்க பேமெண்ட் பிரச்சனைனால. அதை விடுங்க தனியா. அதனால பக்கத்தில் கேஸ் ஸ்டேஷன்ல தெளிவாக கேட்டுக்கோங்க நிப்பிள் டைப்ல போட முடியுமா அப்படிங்கிறத. மிக முக்கியமானது இந்த ப்ராப்ளம் தான். மைலேஜை பற்றி சொல்லணும்னா மைலேஜ் நார்மலான மைலேஜ் தான். அவங்க செக் பண்ணுற முறை வந்து வேற மாதிரி இருக்கும். அவங்க டைனாமோ முறையில் கூட செக் பண்ணியிருப்பாங்க. இல்லை வேற ஏதாவது நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது மைலேஜ் வந்து ஒரு 70 80 கிலோமீட்டர் சிஎன்ஜி கேஸில் கிடைச்சதுன்னா அது ஒரு நல்ல மைலேஜ் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இன்னொன்று சேஃப்டி சார்ந்த விஷயங்கள்ல இது எந்த ஒரு கன்சர்னும் கிடையாது. ஏற்கனவே அதுக்கான வீடியோ கூட நாம கூட போட்டிருக்கோம். பைக்கிற்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 3 வருஷமா அது இன்னும் தெளிவாக சொல்லலை யாரும். அந்த 3 வருஷத்துல இல்லை 2 வருஷத்துல ஒரு டைம் வந்து என்ஓசி வாங்கணும். அதாவது சிஎன்ஜி கேஸ் டேங்க் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கு, லீக்கேஜ் இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து 1800 ரூபா வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு தான். மற்றபடி சர்வீஸ் நார்மல் செலவு தான். மற்ற பெட்ரோல் பைக்குகளுக்கும் இந்த பைக்குகளுக்கும் ஒரே மாதிரியான சர்வீஸ் சார்ஜ் செலவு தான் ஆகிட்டு இருக்கு. ஒரு சில டீலர்கள்கிட்ட போதுமான சர்வீஸ் டெக்னீஷியன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது எங்கேயும் ஒரு சில டீலர்கள்ட்ட இருக்கலாம். மற்றபடி இது நார்மலா இது சரி பண்ணக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை வந்து டெக்னீஷியன்களுக்கு ஏற்கனவே பஜாஜ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கம்யூட்டர் செக்மெண்ட் பைக் தான். இதுல வந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ஸான 125cc மற்ற மாடல்கள் எக்ஸ்ட்ரீம் போலயோ பல்சர் N125 NS125 SP125 போலலாம் நாம இதுல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டர் செக்மெண்ட் மார்க்கெட். அந்த சிஎன்ஜி கேஸ்ல பயணிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் வண்டி மதன் போற மாதிரி தான் இருக்கும். பெட்ரோல்ல பயணிக்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கலாம். ஏன்னா பெட்ரோல்ல 2 லிட்டர் தான் போட முடியும். அதே நேரத்தில் சிஎன்ஜி 2 கிலோ தான் ஃபில் பண்ண முடியும். ஆனா டாப் ஸ்பீட்லாம் ஓரளவுக்கு 82 85 கிடைக்குது. 60 70 வரைக்கும் ஆவரேஜா பயணிக்கும் பொழுது ஒன்றும் அந்த அளவுக்கு சிரமம் தெரியல. அதுக்கு மேல பயணிக்கும் பொழுது கொஞ்சம் வண்டி சிரமப்பட்டு தான் போற மாதிரி இருக்கு. இறுதியா பஜாஜ் ஃப்ரீடம் 125 சிஎன்ஜி பைக்கோட ஆன் ரோடு பிரைஸ் எவ்வளோங்கிறத பார்த்துடலாம். ஆன் ரோடு பிரைஸ் வந்து அக்சசரிஸ் எல்லாம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு 1,17,000 1,37,000 வரைக்கும் இருக்கு. டாப் வேரியன்ட்ல டிஸ்க் பிரேக் கூடுதலாக பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் மற்றும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனை கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த மாடல் அக்சசரிஸ் இல்லைன்னா 1,11,000 1,32,000 வரைக்கும் டாப் வேரியன்ட்டோடைய விலையை அமைஞ்சிருக்கு. ஆன்ரோடு பிரைஸ் தமிழ்நாட்டுடையது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நிப்பிள் பிரச்சனை மற்றும் கேஸ் ஸ்டேஷன் அருகில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே சேஃப்டி சார்ந்த பிரச்சனைகள் ஒன்றும் கிடையாது இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். இது ஒரு இன்னோவேஷனான டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரம்பத்தில் சிரமம் தான் இருக்கும். 6 மாசமோ 1 வருஷமோ கழிச்சு பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் இந்த சிஎன்ஜி ஃபில்லிங் முறை வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி வந்து ஒருவேளை ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா நீங்கள் வெறும் பெட்ரோலில் தான் ஓட்டிகிட்டு இருக்க முடியும். அப்புறம் ஒரு சிலர் ரொம்ப ஹீட் ஆகுது சொல்றாங்க. இருந்தாலும் இது வந்து நல்ல சேஃப்டி டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. மற்றபடி ஸ்டார்டிங் இஷ்யூவும் ஒரு சிலருக்கு வரதா சொல்றாங்க. இருந்தாலும் கொஞ்சம் மற்ற பெட்ரோல் மாடல்களை விட இது ஒரு சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ஒரு இன்னோவேஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் அதனுடைய ரெக்டிஃபைல அந்த ப்ராப்ளத்தை பண்ணுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இந்த பைக்கை தேர்ந்தெடுக்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி உங்களால் இது பேர் பண்ணிக்க முடியும், இந்த டெக்னாலஜி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கூடுதலாக ஒரு சிலர் வந்து கிளச்சோட ப்ராப்ளத்தையும் எதிர்கொள்றாங்க. கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி இந்த ஃபில்லிங் ஸ்டேஷன் மட்டும் தெளிவா செக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது போன்ற பல்வேறு ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்.